not about coming for the church. It is ஒரு சபைக்கு வருவதோ இல்ல நான் அந்த ப்ரோக்ராம்ல இன்வால்வ் ஆயிருக்கேன், நான் இந்த ப்ரோக்ராம்ல செய்றேன். Absolutely not. It is not about the programs. It is not about the events. நீங்க எதை அட்டெண்ட் பண்றீங்க, எதை அட்டெண்ட் பண்றதுல இல்ல. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கணும். Amen. Hallelujah. Only when the hand of God is upon you, then things will start to move. இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படியாக இருக்கிறீங்க. everybody is into different things. அநேக விஷயங்கள், அநேக காரியங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு முக்கியமாக ஆண்டவருடைய கரம் இதுல இருக்குதா? Is the hand of God in this what I am doing? Is the hand of God in things that I am doing? என்னுடைய சிந்தனையின் மேல ஆண்டவருடைய கரம் இருக்கிறதா? என்னுடைய சிந்தனை மேல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதா? நான் செய்யற காரியத்துல ஆண்டவர் திருப்தியாக இருக்கிறார். Is God's hand upon me? எசேக்கியேல் அநேகர் இருந்திருப்பாங்க. But God chose Ezekiel எதற்காகன்னு சொன்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கென்று. Now when you read chapter 2, இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில ஆண்டவர் அவனை உபயோகப்படுத்துகிறார். ஆனா அதுக்கு முன்பதாக முதலாவது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். He meets with him. ஆண்டவர் எசேக்கியேலை சந்திக்கிறத பார்க்கிறோம். And then நான்காவது வசனத்துல, before we go that into this, take a decision.